ஹலோ ஆல், இன்னைக்கு ஒரு சூப்பர் டேஸ்டான ரெசிபியோட தான் வந்திருக்கேன். சிக்கன் உப்பு கறி. எந்த ஒரு மசாலாவும் யூஸ் பண்ணாம எப்படிதான் இந்த டிஷ் மட்டும் இவ்வளோ டேஸ்டா இருக்குன்னே தெரியலங்க. வீக்கெண்டுக்கு மட்டும் சிக்கன் எடுத்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துருங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். செய்யலாமா? நான் இன்னைக்கு 1 kg சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதில் ஒரு 1.5 ஸ்பூன் போல மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே சிக்கனுக்கு தேவையான மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வைக்கும் போது நம்ம ஓவரால் சமையல் எல்லாமே முடிச்சுட்டு அந்த சிக்கன் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்டான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். அதுக்காக தான். தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, சிக்கன் வாஷ் பண்ணி வச்சாச்சு. 2 முழு பூண்டை கொஞ்சமாக இடித்து வச்சிருக்கேன். கொஞ்சமாக நீல வாக்கில் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 35 காஞ்ச மிளகாய் விதை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். பட்டை லவங்க மேலக்காய் அதெல்லாமே எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் போல் பெப்பர் தூள் தேவைப்படும். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு 35 சின்ன வெங்காயத்தை 3 பங்காக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் குட்டி குட்டியாக. இவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸே. ஸோ இப்போ கடாயில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் போல் சோம்பு, அது கூடவே ஹோல் கரம் மசாலா எல்லாமே சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா எண்ணெயில் ஊறி பொரிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்ததோட பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயமும் நீங்கள் சேர்க்கலாம். பட் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக தான். இப்போ இடித்த பூண்டு, கட் பண்ண பூண்டு எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் எல்லாமே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி கண்ணாடி படத்துக்கு வந்த பிறகு நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்த பிறகு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா காஞ்ச மிளகாய் எல்லாமே நல்லா சாஃப்டாக ஊறிடும். அதில் இப்போ நம்ம ஊற வச்சிருக்க சிக்கனையும் அதோட சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்த பிறகு நல்லா இந்த பூண்டு இந்த காஞ்ச மிளகாயோட நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்க்கணும்னா ஒரு 1/4 கிளாஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு சேர்த்தா போதும். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி விட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி நல்லா சிக்கன்லேருந்து வடிஞ்சு வந்திருக்கும். இந்த தண்ணி எல்லாமே வடிஞ்சு நல்லா இந்த அளவுக்கு ட்ரை ஆன பிறகு ஒரு 2 ஸ்பூன் போல கடைசியில் பெப்பர் தூள் தூவிக்கலாம். மேலே இதுக்கு மேலே ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுருங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு அப்படி லைட்டாக ஒரு கலந்து விட்டிங்கன்னா நல்லா உப்பு புளிப்பு காரம்னு சிக்கனில் ஊறி சாப்பிடும்போது சும்மா வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காம ட்ரை பண்ணவங்களாம் கமெண்ட்ஸில் எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க. அண்ட் எங்க ஊர்ல இது சிக்கன் உப்பு கறின்னு சொல்றோம். உங்க ஊர்ல நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல அதையும் சொல்லுங்க. இதே போல நிறைய ரெசிபி வீடியோஸ் பார்க்க நம்ம லைஃப் ஸ்டைல் ஆஃப் வாணியஜியை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு ரெசிபியில சந்திக்கலாம். டாடா பை பாய்.